தளபதி கச்சேரி ஜனநாயகன் பிளாஸ்ட். பாரு பாரு, ஒரு பீரியாடிக் ஃபிலிம் எடுக்குன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து சுதா கொங்கரா வந்து உண்மையிலே பயங்கரமா பண்ணாங்க. ஒர்க்கை வந்து பின்னிட்டாங்கடா. ஏன் அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்டா? சடா பண்றதா? அது சொன்னோன்னே ஜோக்கு நீ போடுவான்னு தெரியும். தம்பி, தளபதி விஜய் வேற அரசியலுக்கு வந்திருக்காரு. படத்துல வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கி ஒரு மாதிரி ஃபோர்த் வாலே பிரேக் பண்ணிட்டாரு ஃபேன்ஸ்க்குலாம். ஃபோர்த் வால்னா அது என்ன ஹாலிவுட் படமா? அது ஒரு 2-3 இங்கிலீஷ் வார்த்தையா கத்துக்கங்கடா. ஃபோர்த் வால்னா இங்கிலீஷ் படமான்னு கேக்குறேன். ஏன்னா ஒரு மொழி போரை பத்தி ஒரு படம்டா. அது மொழி போருக்காக எவ்வளவு பேர் போராடிக்காங்க தெரியுமா? அதை பத்தி ஒரு படம் வருதுடா. நீ என்னன்னா வந்து ரீமேக் படம் பகவத் கேசி, அதை போய் வந்துட்டு கேசரியோ பொங்கலோ நாங்க சாப்பிடுவோம், ஐ டோன்ட் கேர். இந்த வந்துட்டார்ல, பழைய வந்துட்டார்ல, அப்ப அவ்வளவுதானே. பாரு, மொழிக்காக எவ்வளவு பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்னு இந்த ஒரு படத்துல அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்கடா. இன்னும் நல்லா பண்ணிருக்காங்கடா. புரியுது, அது கொஞ்சம் பழைய ஐடியாலஜி. இப்ப வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்றீங்க, தமிழ் வாழ்கன்னு வருது. ஆமா, இப்ப ஹிந்தில ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அருமையா கேட்டீங்க, ரொம்ப அழகா கேட்டீங்க. ஆலப்போறான் தமிழன் மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அதை ஹிந்தியில டப் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அதை நீங்க பாக்கல? அது நான் பாக்கல. ஐ டோன்ட் கேர். அந்த வந்துட்டாங்களே 1000 சொல்லு. பராசக்தி தான் அப்ப எனக்கு தெரிஞ்சு ஓகே வரும். ஜனநாயகன் தான், பராசக்தி தான். பொங்கல் ஜனநாயகன் தான். டிக்கெட்டே கிடைக்கல, எப்படி ப்ரோ நீங்க வந்து பாத்தீங்க? டிக்கெட்டா? நான் ட்ரெய்லர் பாத்துட்டேன், அப்புறம் பகவத் கேசரியில கொஞ்சம் கொஞ்சம் பாத்துட்டேன், அவ்வளவுதான். போதும், அது போதாதா? இந்த பாத்தீங்களாங்க, இந்த வேலை தாங்க படத்தை பாக்குறது கிடையாது. ஆனா படம் சூப்பர், படம் சூப்பர்னு இருப்பாங்க. நீங்க பாத்துட்டீங்களோ? நான் பாத்துட்டேன், எல்லாரோட ரிவ்யூ பாத்துட்டேன். ப்ளூ சட்டை மாறினே வந்து சூப்பரா இருக்கு படம், அது கண்டிப்பா பாருங்கன்ற மாதிரில சொன்னாரு. அவரே சொன்னாரு. ஆமா, அவரே சொன்னா பாக்கணும். ஆமா, அவரே சொல்லிட்டாருன்னா பாத்துருவோம்.